கடவுளுடைய பார்வைக்கு பவுல் எவ்வளவு முக்கியமானவனோ, எவ்வளவு மேன்மையானவனோ, அதே அளவு நானும் நீயும் மேன்மையானவன். இதைவிட அதிர்ச்சியான ஒரு வசனம் சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், பிதாவே, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போலவே இவர்களிலும் அன்பாய் இருக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி, அதே அளவு, கொஞ்சமும் குறையாம இவர்களையும் நீ நேசிக்கிறீர் என்பதை வாசிப்ப அந்த வசனத்தை. பூமி எங்கும் எந்த தேசத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இங்க பாருங்க, செய்யப்படாததை தேவன் செய்வேன்னு சொன்னார்னா யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் எனிதிங். ஆமா, எல்லாத்துக்கும் தயாராயிருன்னு அர்த்தம். இனிமேல் நீங்கள் வந்து பிராக்கெட்டே பண்ணக்கூடாது கடவுளை. ஆமாம், அதனோட துவக்கம் தான் அனாயிட்டட் மணி. அபிஷேகம் பண்ணப்பட்ட பணத்தை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது, பணத்தை அபிஷேகம் பண்ணலாம் கொடுத்துருக்காங்களா? எங்கேயுமே செஞ்சதில்லையே, செய்யாததான் செய்வோம் நாங்கள். ஏன்னா செய்யப்படாததை செய்கிற தேவன். வேதம் அதற்கான ஆதாரத்தை கொடுக்கிறது. ஆதாரம் இல்லாமல் இல்லை. ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் ட்ராக்கில் தான் போகுது. ஆனால் நீ போகாத ஊருக்கு போயிட்டுருக்குறோம், அவ்வளோதான். ட்ராக்கை விட்டுனாங்க எனக்கு, நீ போகாத ஊருக்கு போயிட்டுருக்குறோம். கர்த்தர் ஒன்றை சொல்லும்போது அதை நீங்கள் நம்ப கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, பவுல் கட்சிகளிலும் உருமாக்களிலும் கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தை கட்டவிழ்த்து ஜனங்களுக்குள்ளே அனுப்பும்போது அது அங்கே என்ன செய்தது? அற்புதங்கள் நடப்பித்தது. எந்த வகையான அபிஷேகம் இருந்ததோ அந்த வகையான விஷயங்கள் அங்கே வெளிப்பட்டது. நீங்கள் பார்க்க வேண்டிய போட்டிருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய தான் வெளியே வரும் ஃப்ராக்ரன்ஸு. நீங்கள் வாட்ஸ் தட் பிளாக் நைட் போட்டிருந்தீங்கன்னா பிளாக் நைட் தான் வெளியே வரும். வேறு பாஸ் போட்டிருந்தீங்கன்னா பாஸ் தான் வெளியே வரும். அப்போ என்ன அபிஷேகம் இருக்கும் அந்த அபிஷேகம் தான் வேலை பார்க்கும். ஆமாம், பவுலுடைய கட்சி உருமாங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டால் வீட்டுக்குள்ளே இருக்க அசுத்தாவி, பில்லி, சுனி எல்லாம் காலி ஆயிரும். சிறு வயதாக இருந்தபோது எங்கள் அண்ணன் போட்ட சட்டையை நான் போட்டிருக்கிறேன். நேரடியாக இல்லை, இடையில ஒரு இன்னொரு அண்ணன் போட்டு அடுத்து மூணாவது நான் போடுவேன். ஆனால் தேவன் நமக்கு ஒன்று கொடுக்கும்போது பவுல் போட்ட சட்டையை கொடுக்கல, எனக்குன்னு தச்ச சட்டையை கொடுத்தாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுளுடைய பார்வைக்கு பவுல் எவ்வளவு முக்கியமானவனோ, எவ்வளவு மேன்மையானவனோ, அதே அளவு நானும் நீயும் மேன்மையானவர்கள். இந்த வார்த்தையை சொன்ன போது நான் அதிர்ந்தேன். ஜனவரி 2ஆம் தேதி என் செய்தி நான் கேட்டுக்கிட்டு கர்த்தர்கிட்ட பேசுகிறார். எனக்கு பவுல் எவ்வளவு மேன்மையானவனோ அதிலே கொஞ்சமும் குறையாமல் நீயும் என் பார்வைக்கு மேன்மையானவன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தால் 2 பிள்ளையும் 2 கண்ணு. வெறும் பாசத்தில் சொல்லவில்லை, திட்டங்களை சொல்லுகிறேன், அபிஷேகத்தை சொல்லுகிறேன், வரங்களை சொல்லுகிறேன். கொஞ்சம் கூட வேதத்தில் இருக்கிற வேதாகம தேவ தாசர்களுக்கு நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல. பவுல தேவன் எப்படி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் நம்பி இருந்தாரோ அதே மாதிரி இந்த செஞ்சுரியில் தேவன் என்ன நம்பி இருக்கிறார், உங்களை நம்பி இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய வெளிப்பாட்டுக்குள் நான் கடந்து வந்தேன். தேவனுடைய பார்வையில் நம்ம தாங்க, நமக்கு சொல்லி கொடுத்தவன் தாங்க தப்பாக சொல்லி கொடுத்துட்டான். அவனை எல்லாம் மகானா காட்டி நம்மளை மண்ணாக்கிட்டான். ஆனால் தேவன் அப்படி வைக்கவே இல்லை. தேவன் தன்னுடைய பார்வையிலே பவுல் மீது எவ்வளவு திட்டங்களை வைத்திருந்தார், அப்படியே என் மீது, நீங்கள் உங்கள் மீது சொல்லிக்காங்க, என் மீது தன்னுடைய திட்டங்களை வைத்திருக்கிறார். இதை நம்ப முடியலையா? இதைவிட அதிர்ச்சியான ஒரு வசனம் சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், பிதாவே, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போலவே இவர்களிலும் அன்பாய் இருக்கிறீர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி, அதே அளவு, கொஞ்சமும் குறையாம இவர்களையும் நீ நேசிக்கிறீர் என்பதை. பிதா இயேசுக்கே ஈக்குவலாக உங்களை பார்க்குறாரு. பவுல்லாம் ஒரு ஆளாக, ஒரு ஆளானா நான் தப்பாக சொல்லலை, பவுலோட கம்பேர் பண்ண எதுக்கு யோசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். ஸோ தேவனுடைய பார்வையில் நீங்களும் பவுலை போல நானும் விசேஷமானவன். அந்த ஜென்ரேஷனுக்கு அவர், இந்த ஜென்ரேஷனுக்கு நான். அவன் மூலமாய் பல காரியங்களை செய்தார், என் மூலமாய் இன்று பல காரியங்களை செய்வார்.
அவனிடத்திலும் இருந்த பலவீனங்கள் மத்தியில் அவனை பயன்படுத்தினார். என்னையும் இந்த நாட்களில் தேவன் பயன்படுத்துவார். பவுல் அதில் தெளிவாக இருந்தான். பவுல் இதில் கோவப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா தன்னை பேதுரோட கம்பேர் பண்ணுறதுக்கு அவன் பயப்படவே இல்லை. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஊழியம் செய்ய பேதுருக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியம், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு கையளிக்கப்பட்டது. தெளிவாக சொன்னான். அவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றான். ஆமென் சொல்லுவோம். நம்மை குறித்த குறைவான மனநிலை பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை அங்கீகரிக்க பயந்து போய் நிற்கிறது. ஆமென். தேவன் செய்வார். உலகத்தில் நடக்காத இல்லை, பைபிளில் நடக்காதே செய்வார். தேவன் பேசுனதையெல்லாம் பைபிளில் எழுதிட்டாங்க. ஆனால் தேவன் செஞ்சதெல்லாம் எழுத முடியல. ஏன்னா எழுத முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். புதிய ஏற்பாட்டில் எல்லா புத்தகங்களிலும் மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தல் வரை முடிக்கும்போது ஒரு வார்த்தையோடு முடிக்கப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லுங்கள்? ஆமேன் என்கிற வார்த்தையோடு முடிக்கப்படுகிறது. அத்தனை புத்தகங்களும் ஆமேன் தான் முடியுது. ஆமேன்னா முடிந்தது என்ற அர்த்தம். ஒரே ஒரு புத்தகம் மட்டும் ஆமேன் என்று முடியவில்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அது மட்டும் ஆமேன் முடியல. ஏன்னா அது முடியலையா, அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன் சார் ஆமேன் எழுதல? ஆமேன் நீ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எழுதுவேன். கையத்தட்டு. நம்மெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆமேன். ஆமேன். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? படம் முடிஞ்சிருச்சா? சீன் தான் முடிஞ்சிருக்கு. ஆமாம். இதெல்லாம் காலி பண்ண எவன் பிறப்பானோ அப்படின் போது நீங்கள் சொல்லிட்டீங்க அவன் பிறந்துட்டான். அப்படி வரீங்க நீங்கள். ஹீரோ என்ட்ரி. ஆமாம், சரியான என்ட்ரியாக வரீங்க உள்ள. ஹல்லேலூயா. ஸோ வி ஆர் கனெக்டட் வித் காட். ஆமாம், அவருக்குள்ளாக இருக்கிறோம். பிதா உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்த்தார். சிலுவைக்குள் உங்களை பார்க்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்த்தார். சிலுவைக்குள் என்பது பாவத்தினால் விழுந்த மனிதனை சிலுவையின் வழியாக மீட்டெடுப்பதற்கு எடுப்பது. நீங்கள் பாவம் செஞ்சிருந்தாலும் செய்யாட்டினாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் ட்ரினிட்டியில் இருந்தீங்க. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் பார்த்தார். ஏனென்றால் உங்களை அழிக்க வேண்டும் என்றால் அவர் தம்முடைய குமாரனை அழிக்க வேண்டும். தன் குமாரனை அவர் அழிக்க மாட்டார் என்றால் நிச்சயமாய் நம்மை யாரையும் அவர் அழிக்க மாட்டார் என்பதுதான். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை பார்த்தார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், செய்யப்படாத தேவன் செய்வார். இரண்டாவது, அடுத்து தொடர்ந்து வாசிமா, செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இரண்டாவது முக்கியமான வார்த்தை, உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக. இதில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை என்ன செய்கிறாரு? ஐசோலேட் பண்ணுறார். ஓ மக்கள்கிட்ட செய்வேன், ஓ மக்கள்கிட்ட செய்வேன்றார். ஓ மக்கள்கிட்ட உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் கவனன்ட் it works on the people who are connected with the one with whom God made it. யாரோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ அந்த உடன்படிக்கை பண்ணினவரோடு இணைக்கப்பட்டவர்களிடத்தில் மாத்திரம்தான் அந்த வேலைகள், அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? உங்கள் அப்பா சொத்து பிள்ளையாக இருக்கிறவனுக்கு வருது. உபவாச ஜபத்துக்கு அப்புறம் வருதா? எப்படி வருது? தானாக வருது. அதான் நான் சொல்கிறேன். ஆதாம்கிட்டருந்து பாவ சுபாவம் தானாக வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவிலிருந்து திவ்ய சுபாவம் தானாக வருது. உங்கள் அப்பாட்டிருந்து சொத்து தானாக வருது. அது மாதிரி வாக்குத்தத்தங்கள் உங்கள் தலைமைத்துவத்திலிருந்து தானா வருது. when you are connected with the leader, நீங்கள் ஒரு தலைவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது the promise it start working on you which was given to that leader. ஆமென் சொல்லுவோம். அதெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. ஆமாம், அந்த இடத்துல கரெக்டாக ஒரு புள்ளி வைக்கிறார். வாசிப்போம். உன்னோடு கூட உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள், உன்னோடு கூட, சத்தமா சொல்லுங்க, இருக்கிற ஜனங்கள், சத்தமா சொல்லுங்க, இருக்கிற ஜனங்கள், விட்டு போன ஜனங்கள், அவர்களை பற்றி எதுவும் இங்கு குறிப்பிடப்படவில்லை. இல்லை என்று சொல்வதற்கு உரிமை இல்லை, இருக்குன்னு சொல்றதுக்கு அதிக பிரச்சனை சொல்ல முடியாது. விட்டு போனவர்களை பற்றி எந்த குறிப்பும் இங்கே
இல்லை. ஆனால் ஒன்றை தைரியமாய் வேதம் சொல்கிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆமென். எத்தனை உன்னோடு கூட வருது பாருங்க. உன் ஜனங்கள், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். ஆமென் சொல்லுவோம். அடுத்து வாசிங்க. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எதுக்கு நீங்க நம்புறது யோசிக்கிறீங்கன்னு தெரியல சார். we are special in God's side சார். நீங்க வேணாலும் பாருங்க சார், அவுட்ஸ்டாண்டிங்கான காரியங்கள் நம்ம செய்ய போறோம் சார். ஆமென். விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாத நம்ம செய்ய போறோம் சார். ஆமென். இதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார் சார். நம்மை சுற்றி பல மேன்மையான விஷயங்கள் நடக்க போகிறது. ஆமென் சொல்லுவோம். உனக்காக நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஊழியர்களோடு உடன்படிக்கை செய்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுவோம். செய்யப்படாத, செய்வேன், செய்கிற காரியம், செய்கை. இந்த செயல்னு ஒரு 4 தடவை வருது இந்த வசனத்தில். பாசிங்க பாருங்கள். பூமி எங்கும் செய்யப்படாத, நம்பர் 1. எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், நம்பர் 2. கர்த்தருடைய செய்கை, நம்பர் 3. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் ஆக்ஷன். ஆமாம், நோ டயலாக். அல்லையா சொல்லுங்கள். 2018 இஸ் த இயர் ஆஃப் ஆக்ஷன். கையை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். 2018 ஆக்ஷன் ஹீரோ. அதனால நான் ரொம்ப வசனத்தை போட்டு அப்படியே மெடிடேட். இந்த வசனம் வேறு என்ன சொல்லுது, வேறு என்ன சொல்லுது, என்ன புக்காக எழுத போகிறீங்க சொல்லிட்டார் விட்டு அடுத்து ஃபுல்லாக ஆக்ஷன் தான். அதனால தான் ரொம்ப விவரிக்கிறதே கிடையாது. அப்படியே அவ்வளோதான். ரொம்ப கேள்வி கேட்குறவங்களை விட நம்புறவன் நீட்டாக தான் சொல்கிறேன்னே. ஜெராக்ஸ் கம்பெனிக்கு போனோம்னா அவன் சொல்கிறேன், சார் உங்கள் பத்திரத்தை கொடுங்க, இன்னொரு பத்திரத்தை கலர் பிரிண்ட் எடுத்துறேன்றான். என்னது இன்னொரு பத்திரம்? யாரடா ஏமாற்ற பார்க்குற? யார் ஏமாற்ற பார்க்குற? இல்லை சார், நீ வச்சிட்டிங்கன்னா இந்த லைட் இதில் பட்டோன்னு எனக்கு ஃபுல்லாக அவுத்து எனக்கு ஃபுல்லாக விவரமாக சொல்லு. எல்லோரும் ஓப்பன் பண்ணால் அவன், சார் இல்லை சார், நீ ஓப்பன் பண்ணி யாரை ஏமாற்ற பார்க்குற? நீ டவக்குன்னு திறந்தா, சார் இந்த மிஷின் இங்கேருந்து வருதில்ல சார் பேப்பரு, இது எப்படி வருது அதை சொல்லு. இதுக்குள்ளே அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸை மூடிட்டு போயிடுவாங்க. நீ இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியா. அந்த நேரம் பார்த்து வாடிப்பேட்டிலேருந்து ஒரு ஐயா ஒரு மஞ்சள் பை அப்படி கக்கத்தில் வச்சுட்டு வராரு. வந்தவுடனே, சார் சாமி இதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்றாரு. 2 ரூபா கொடுங்க சாமி. 2 ரூபா கொடுத்து டக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படியே நம்பினா 2 ரூபாய்க்கு ஜெராக்ஸை போட்டு வாங்கிட்டு வரேன் சார்ட்டு போயிடுவான். நீ பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இது எப்படி அது எப்படி. அதனால தான் தியாலஜியன்ஸ்ட்டை எதுவுமே செய்யாமல் சாதாரண மனிதர்கள் எடுத்து தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். தியாலஜியன்ஸ் ஃபுல்லாக உட்காந்து ரெட்சியா ரீட்சியா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாய். 5 அப்பத்தை எப்படி 5000 பேர் கொடுத்தாரு? அப்போ அது பெரிய அப்பம். இவங்க சொல்கிறத நம்ம நம்புற கஷ்டமாக இருக்குது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தியாலஜியன்ஸை ஏன் தேவன் மிஸ் பண்ணுறாரு? ஆமாம், தேவனுக்கு தேவை கும்பிடுகிறவர்கள் அல்ல, நம்பிடுகிறவர்கள். நம்புகிறவர்கள் தான் தேவர்றாரு. ஆமாம், 300 பேர் கும்பிடலாம், ஆனால் 30 பேர் நம்பினா அந்த 30 பேருக்கு தான் தேவன் அற்புதம் செய்யப்படுறார். 3 மணி நேரம் ஜெபிக்கிறான் கிறிஸ்தவன். ஜெபிச்சுட்டு 2.25 மணி நேரம் ஜெபிச்சு இன்னும் 1/4 மணி நேரம் ஜெபிக்கலேன்ட்டு போகிறான். ஆனால் புரஜாதி ஒருத்தர் முன்னாடி சாமிக்கு முன்னாடி நின்று, சாமி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு வேலை பார்க்க போயிடுறான். என்னென்ன சாமி கும்பிட்டேன் சார், எல்லாம் நல்லா நடக்கு சார்ன்றான். என்ன சொல்ல வரேன்னா, 2 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு விசுவாசத்தோடு போகிறான். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் நமக்கு செயல்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. செயல்களை நீட்டித்து விசுவாசத்தை குறைத்து விட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்போம், அன்றைக்கி நாளே பரலோகம் மாதிரி இருக்கும். ஏனென்றால் விசுவாசத்தை நீட்டித்து வைத்திருந்தோம். எக்ஸ்டெண்ட் யுவர் ஃபெய்த், எக்ஸ்பேண்ட் யுவர் ஃபெய்த். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப போட்டு குழப்பாதீங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்கள். ஜஸ்ட் பிலீவ், அதான் சொன்னார். நம்புடா, அதை மட்டும் செய்ய விடுறா. ஆமென் சொல்லுவோம். கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது, எனக்கு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், ஹல்லேலூயா. இல்லை, ஒரு சில எதிர்மறையான காரியங்கள் நடந்துருச்சு, என்ன செய்கிறது? என்ன செய்கிறதா? எது நடந்தாலும் எனக்கு நல்லது தாங்க நடக்கும். சார் கார் உரசிருச்சு, இல்லாட்டி குக்கர் வெடிச்சிருச்சு,
எதுவும் நடந்துட்டு போகுது, எனக்கு நல்லது தான் நடக்கும். குக்கர் வெடிச்சுட்டா அடுத்து இன்னொரு சட்டியில் உலைய போடு. இதை எப்படி நீங்கள் கடவுளோட வார்த்தையோட கனெக்ட் பண்ணுறீங்க? இல்லை சும்மா கேட்குறேன், யாருக்கு வெடிக்கலை, ஆசீர்வாதம் தான் வெடிக்குது. பூனை குறுக்க போனால் யாராவது சீரியஸாக நினைப்பீங்களா இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டில்? ஆமாம், அப்படியா இருக்கீங்களாம்மா? அதையும் கேட்டுருணும். பூனை குறுக்க போனால் ஒரு காலத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், லாவில் இருக்கும்போது, குறுக்க போயிடுச்சா பூனைக்கு சிக்கல்றா அன்னைக்கு அப்படின்னு. இப்போ நான் கிரேஸ்கில் வந்துட்டேன், பூனை குறுக்க போச்சா பூனை நல்லா இருக்க போதுறான்றேன். அன்னைக்கு லா பிரீச்சரை கிராஸ் பண்ணேன், இன்னைக்கு கிரேஸ் பிரீச்சரை கிராஸ் பண்ணியிருக்கேன். நீ நல்லா இருப்ப, இன்னைக்கு உனக்கு பால் கிடைக்க போகுது இயேசு நாமத்தில். என் அன்புக்குரியவர்களே, பூனை குறுக்க போகிறத வச்சு ஒரு 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 சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, பூனை குறுக்க போயிடுச்சு, ஐயோ என்ன கூட்டம் நல்லா இருக்காது, அற்புதம் நடக்காது, வீட்டுக்கு போயிடுவீங்களா? எப்படி இக்னோர் பண்ணுறீங்க? அதை போலவே எதிர்மறையான சம்பவங்களை இக்னோர் பண்ணுங்க இயேசு நாமத்தினால. அதனால தான் என்ன இருந்துட்டு போகுது. தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அங்கே வார்த்தையோடு இணைக்கப்படுங்கள். நீங்கள் புறஜாதிகள் அல்ல, நீங்கள் விக்கிரகங்களை கும்பிடுகிறவர்கள் அல்ல. சம்பவங்களோடு இணைத்து வார்த்தையை சந்தேகப்படுவதற்கு, வார்த்தையோடு இணைந்து சம்பவத்தை சந்தேகப்படுங்கள். ஆமென். இக்னோர் பண்ணிரு. ஆமென். அடிச்சு துவைச்சு தூக்கி போட்டு ஒரு பேருக்கு சொல்றேன், எதுவும் நடக்காது, பேருக்கு சொல்றேன், உருண்டு எந்திரிச்சாலும் மண்ணை தட்டிட்டு போய் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு பிடிக்கணும். ஹல்லேலூயா. பவுல அடிச்சு துவைச்சு சாகடிச்சிட்டாங்க, செத்துட்டான், தூக்கிட்டு போய் போட்டாங்க ஊருக்கு வெளியில். சும்மா செத்துட்டான்னா இப்போ மூச்சை பார்த்தெல்லாம் செய்ய மாட்டாங்க சார், பல்ஸு பார்த்து ஹார்ட் பீட் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி தூக்கி போட்டாங்க. மரித்தான் என்று எண்ணின்னு இருக்கு. வேத வல்லுநர் சொல்றார், செத்துட்டானா. சீசர்கள் சூழ்ந்து நிற்கையில் எழுந்தான் இருக்கு. எப்படி நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா ஜெபம் பண்ணி அவனை எழுப்பினா என்றான். இந்த செத்து இவன் எந்திரிக்கிறான் பாருங்க, எங்கே தெசலோனிக்க பட்டணமா அந்த கேப்பில் தான் அவன் 3ஆம் வானம் போனான்றான். வாட் எவர் இட் மேபி, எந்திரிச்சிட்டான்ல. எந்திரிச்சவனை நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? நல்ல ரூமை போட்டு, ஏன் எனக்கு இது நடந்துச்சு. பவுல் எந்திரிச்சவன் தட்டிட்டு நேராக போய் திரும்ப பட்டணத்துக்குள்ளே போகிறான். போய் சொல்கிறான், எத்தனை பாயிண்டில் முடித்தேன்? 3வது பாயிண்ட் எழுதிக்க, 4வது பாயிண்ட்டுன்றான். அவன் மனுஷன். இவன் கேலண்டர் மேலே இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா என்ன நடக்குமோ ஆணியை நல்லா அற, ஆணியை சரியாக அறையா வந்துட்டு பள்ளி விழுந்துருச்சு. ஆமாம், ஃப்ரிக்ஷன் சரியாக கிடைக்கல, பள்ளிக்கு விழுந்துருச்சு. என்ன சார், இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம கலைய மாட்டோம். பிசாசு இதெல்லாம் புறஜாதிக்கு தான் பயமுறுத்துறான். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டாக காட்டுறான். இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு நடக்கிறது நல்லது தான் நடக்க போகுது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆமென். கர்த்தர் சொன்னது நடந்துடும் சார். அதை நான் சொன்னேன்ல, ஒருத்தன் சொன்னாரான், உன் வீட்டுக்கு பின்னாடி 2 அடி தோண்டு உனக்கு புதையல் இருக்குன்னாரான். என் வேகமாக போய் கடவுள் சொல்ல 2 அடி தோண்டியிருக்கேன், ஒன்றுமே புதையல் இல்லை. 2 அடி வெட்டியாக தோண்டிட்டோம் மேடான்னு கடப்பாறைக்கும் இதை போய் வாடகைக்கு கொடுத்துட்டு வெட்டியாக நஷ்டமாகி போச்சுன்னு வந்துட்டான். இன்னொருத்தர் என்னப்பா சோகத்தோடு இருக்கா? இல்லை, கடவுள் என்கிட்ட சொன்னார், பின்னாடி 2 அடி தோணுனா என்ன இருக்குது, புதையல் இருக்குன்னாரு. இல்லாமல் போச்சுன்னு. அப்படி என்னையா கடவுள் சொன்னார்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இவன் யோசிச்சிருக்கான். இன்னொருத்தன் சரியாக தோண்டாமல் விட்டுருப்பானோ, 2 அடியை மட்டும் அளக்காமல் தோண்டிட்டான் போலன்ட்டு, சரி இவனுக்கு தெரியாமல் நம்ம போய் 2 அடி தோண்டுவோன்னு சொல்லி இவன் வெளியே போயிருந்த டைம் பார்த்து இவன் போய் 2 அடி தோண்டியிருக்கான். அவனுக்கும் கிடைக்கல. அவன் போயிருக்கான். அவனை பார்த்து இன்னொருத்தர், என்னப்பா டயர்டாக இருக்க? அவன் சொன்னான்னு நான் போய் தோண்டினேன்பா, கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே சரி இவனை அனுப்பிச்சிட்டாவன். இவன் 2 பேரும் ஒழுங்காக தோண்டியிருப்பாங்களா இல்லையான்னு, சரி நம்ம போய் தோண்டி பார்ப்போம்னா அவன் 2 அடி தோண்டியிருக்கான். 6 அடி இப்படியே போனால் தண்ணி வந்துடும் போல். அவன் 6 அடி தோண்டிட்டான். தோணுன்னு அவனும் போயிட்டான். இவன் வெளியே போனவன் அன்னைக்கு அடுத்த நாள் லைட்டாக மழை வேறு தூரி இருக்குது. தூரி முடித்தோடனே வெளியே போனவன் திரும்ப அடுத்த நாள் வரான். வீட்டுக்கு வந்தோடனே, என்னடா 2 அடி தோண்டினோம் 6 அடி இருக்குது அப்படின்ட்டு உள்ளே இறங்கி, என்னடா அதுன்ட்டு அந்த மண்ணெல்லாம் லைட்டாக அப்படி கையில் அப்படி மழை பெஞ்சு லைட்டாக தூரி தோணும் அப்படி கையில் எடுத்துருக்கிறான். பார்த்தா அழகான ஒரு குடம். வெளியே எடுத்தா
தங்க காசுகள், புதையல். கர்த்தர் சொன்னது கிடச்சிருச்சாரா? ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, 2 அடி தோண்டினா புதையல் இருக்குன்னு, நீங்கள் 6 அடியில் புதையல் இருக்குன்னாரு. நான் 2 அடியில் புதையல் இருக்குன்னு நான் சொல்லலை, 2 அடியில் தோண்டு புதையல் கிடைக்கும்னே. ஆனால் புதையல் 6 அடி தான் வச்சுருந்தேன். நீ 6 அடி தோண்ட முடியாதுன்றனால உனக்கு 2 அடி சொன்னேன். 2 அடி தோண்டுனேன், புதையல் வந்துருச்சா இல்லையான்னாரு. அவ்வளோதான், போயிரு. மீதி 4 அடி அவன் தோணு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகுவது உனக்கு தெரியுமா? தெரியாது, போயிரு. குழந்தைய பத்துட்டு அமைதியா போயிரு. எலும்பு எப்படி உருவாச்சு நீ கேட்குறியா? இல்லை, அப்படித்தான் கர்த்தருடைய செய்கைகளை நீ அறியாய். நீ அறியாய். தேவன் செய்யப்படாதை செய்யும் போது அதனுடைய ஆழம், அகலம், நீளம் நீ அறியாய். ஜஸ்ட் பிலீவ். ஆமென். நம்புங்கள், தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ இந்த செய்கை அப்படின்னாலே இட் கனெக்டட் வித் ஹோலி ஸ்பிரிட். இஃப் ஜீசஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹெவன்லி ஃபாதர், தென் ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஆக்ட் ஆஃப் த ஃபாதர். இயேசு வந்து பிதாவின் இருதயம் என்றால், ஆவியானவர் பிதாவின் செய்கை. தேவனுடைய செயலை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னாலே ஆவியானவர் அங்கே வர போறாருன்னு அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் மாம்சம் புசிப்பீர்கள். என்ன பயங்கரமான வார்த்தை! எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுகிறான்னு கேட்டால், எங்களுக்கு கறி வேணும். நான் மாறி மாறி கடிச்சுக்காங்க ஒருத்தர். இவன் வந்து அழுகிறான். ஆண்டவரே வந்து எல்லாம் கேட்குறாங்க. கர்த்தர் சொல்றார், நாளைக்கு இந்நேரம், இன்றைக்கு மாம்சம் புசிப்பார்கள்ன்றான். உடனே என்ன சொல்கிறான்? சரி, கடலில் இருந்து நம்ம ஒரு பெரிய வலையை செஞ்சு வந்து ஒரே வலையை போட்டு அப்படியே மெதுவாக இந்த சைடு, எங்கே 45 லட்சம் பேர் இருக்கிறாங்க, மெதுவாக அரபிக்கடலில் போட்டு அப்படியே வலிச்சு இந்திய பெருங்கடல் வழியாக, வங்காள விரிகுடா வழியாக எடுத்தாலும், அவன் என்ன சொல்கிறான்? கடலில் இருக்கிற எல்லா மீனையும் எடுத்தாலும் ஒரு ஆளுக்கு 2 மீன் வச்சா கூட இவ்வளோ பேருக்கு மீன் கொடுக்க முடியாது. என்ன கர்த்தர் சொன்ன? மீனே சொல்லலையே, நான் கறியை தானே சொன்னேன்றாரு. இவர் சொன்னவன் ஆவியானவர் இறங்கி வந்து அப்படியே காடைகளை அள்ளி தட்டுறாரு. சார் போங்க சார், மல்லாக்க படுத்துட்டு இதை யோசிங்க, அவ்வளோதான். யாக்கோபு மாதிரி அப்படியே படுங்க, படுத்துரு. டி மேஜர் கொடுப்பா, கொடுப்பா. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன், வாக்கடங்கா நல்ல நாரா. படுத்துக்கிட்டே அவரை பார்த்தனால அவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தந்துட்டேன்ட்ட. எல்லாம் சொல்லுங்க, படுத்துக்கிட்டே பார்த்தா ஆமாம், படுத்திருக்கிற பூமியை தந்துடுவார். ஆமாம், வாடகை வீட்டிலேருந்து இது வசனத்தை சொல்லிடுறாங்க. ஆமாம், உங்களை நம்பி வாடகை வர்றது கூட கஷ்டமாக இருக்குப்பாங்க. ஃப்ரம் இன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு இன் ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்திலிருந்து ஆவிக்குள்ளான அனுபவம். சமீபத்தில் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காலையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே உள்ள முருகி ஜெபித்து கொண்டு இருந்த நேரம், அப்போ பாருங்கள், நான் திடீர்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. இந்த மாதிரி நிறையா நம்ம கிரேஸ்குள்ளே வந்த பிறகு வர்றதுக்கு முன்னாடியே, இந்த லைட்டை புரிஞ்சுக்கிட்ட பிறகு, வந்த பிறகுலாம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டதுக்கு முன்னாடியே நம்ம ஜெபிச்சிருக்கோமே. நான் உங்கள்கிட்ட நிறையா ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் நிறையா என்ன செஞ்சுருக்கீங்க, எனக்கு பதில் கொடுத்துருக்குறீங்க. அப்போல்லாம் கிரேஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் பதில் கொடுத்துருக்குறீங்க, அற்புதம் நடந்திருக்கு, அடையாளம் நடந்திருக்கு, நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, உணர்வு பூர்வமாக என்னை ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆண்டவரே அர்த்தம்? அவர் சொன்னார், யுவர் அண்டர் மை லவ். நீ அன்பு கீழே இருந்த, அடுத்து நீ என் கிருபைக்கு கீழே வர, அடுத்து நீ ஆவியானவருடைய ஐக்கியத்துக்குள்ளே வர. த 3 மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பில் இருந்தோம். அந்த அன்பு என்ன செஞ்சிச்சு? நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் நிறையாத்தை இக்னோர் பண்ணி,
சரி சின்ன பிள்ளைத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பரவாயில்ல அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை அணைச்சார். அதுதான் ஃபாதர்ஸ் லவ். அந்த ஃபாதர்ஸ் லவ் நம்முடைய எல்லா குறைவுகளையும் மன்னித்தது போல நம்ம முட்டாள்தனமாக போட்ட உபவாசங்களையும் மன்னித்தது. தட்டு கையை நல்லா தட்டுங்க.